Hello students, welcome to CA Education. ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறதுக்கு உண்டான ரூல்ஸ் இந்த டேபிளர் காலத்துல இருக்கு. இது ஞாபகத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தும் போது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் someone இல்லனா no one ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா பிகினிங்ல இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது இந்த someone no one இதை நம்ம omit பண்ணிடணும். இந்த someone no one தான் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் இல்லைன்னா கொஸ்டின் டேக் சென்டென்ஸ். அதுல எஸ் நோ கொஸ்டின் சென்டென்ஸ், அடுத்தது WH கொஸ்டின் சென்டென்ஸ், அடுத்தது who அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய கொஸ்டின் வேர்டு உள்ள சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல WH அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய கொஸ்டின் வேர்டு சென்டென்ஸ் வாட், விச், வென், இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது அந்த வாட், விச், வென் அதெல்லாம் பாசிவ் வாய்ஸ்ல வரும். சப்போஸ் ஹூன்னு ஆரம்பிக்கக்கூடிய கொஸ்டின் வேர்டு சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது பை ஹூம்னு மாறும். இப்போ எஸ் நோ கொஸ்டின் சென்டென்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா. பாருங்க, எஸ் நோ கொஸ்டின் சென்டென்ஸ்க்கு ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஐ கோ டு ஸ்கூல்ன்ற சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சென்டென்ஸ் தமிழ் மீனிங் பாருங்க, நான் பள்ளிக்கு செல்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம கொஸ்டினா மாத்தணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல வெர்ப் கோ, இந்த கோங்கிறது என்ன டென்ஸ்ல இருக்கு, அதாவது இந்த வெர்பு எந்த காலத்துல இருக்கு, நிகழ்காலத்துல இருக்கு, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ இது கொஸ்டின் டேகா மாறும்போது do plus go equal to go. அப்போ doங்கிறது சென்டென்ஸினுடைய பிகினிங்க்கு வரும். ஸோ இதை எப்படி கொஸ்டினா மாத்துறது அப்படின்னா do you go to school, நீ பள்ளிக்கு செல்கிறாயா. நீ எங்க போற அப்படின்னா I go to schoolனு ஆன்சர் கொடுக்கலாம். பட் நீ ஸ்கூலுக்கா போற அப்படின்னு எப்படி கேட்கறது அப்படின்னா do you go to school, நீ பள்ளிக்கு செல்கிறாயா. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூலுக்கு போறதா இருந்தா எஸ் I go to school, ஆம் நான் பள்ளிக்கு செல்கிறேன். சப்போஸ் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா no I do not go to school, இல்லை நான் பள்ளிக்கு செல்லவில்லை அப்படின்னு ஆன்சர் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த do you go to school அப்படின்னு இந்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்டென்ஸை தான் நம்ம எஸ் நோ கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம omitting agent சென்டென்ஸ் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்த்துடலாம். 10th இங்கிலீஷ் புக் பேஜ் நம்பர் 14. ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து ஒரு சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்த போறோம். அதுல எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், somebody has taken away my book. இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இந்த சென்டென்ஸினுடைய சப்ஜெக்ட் somebodyன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் மீனிங் பாருங்க, யாரோ சிலர் என் புத்தகத்தை எடுத்து சென்று இருக்கிறார்கள். சரி, இந்த சென்டென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா somebody, இதுல வெர்ப் has taken. இந்த has takenங்கிறது என்ன டென்ஸ், இந்த வெர்ப் எந்த காலத்துல இருக்கு அப்படின்னா present perfect tense, நிகழ் முற்று காலத்துல இருக்கு. சரி, அடுத்தது ஆப்ஜெக்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா மை புக்ங்கிறது ஆப்ஜெக்ட், இந்த அவைங்கிறது கடைசி ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறோம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது இந்த somebodyங்கிற சப்ஜெக்ட், அதாவது ஏஜென்ட், இதை நம்ம omit பண்ணிடணும். சரி, அப்போ சப்ஜெக்ட் என்ன வரும் அப்படின்னா மை புக்ங்கிறது சப்ஜெக்டா வரும், ஏன்னா இங்க ஆப்ஜெக்ட்ல இருக்கு ஆக்டிவ் வாய்ஸ்ல. இது பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது மை புக் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். சரி, இந்த சப்ஜெக்ட்ங்கிறது சிங்குலர், மை புக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இது ப்ளூரல். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெர்ப் has taken. has takenங்கிறது present perfect tense. present perfect tense வெர்ப் இருக்கும்போது அது பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா
has இல்லனா have வரும், been வரும், verb past participle இருக்கும். அப்போ has been taken வரும். ஏன் இங்க has யூஸ் பண்றோம், have யூஸ் பண்ணாம அப்படின்னு பாத்தீங்கன்னா bookனு வந்திருக்கு. bookங்கிறது singular. இதே booksனு வந்திருந்ததுன்னா நம்ம have been taken யூஸ் பண்ணணும். இங்க bookனு வந்திருக்கிறதுனால has been taken யூஸ் பண்றோம். சரி, அடுத்தது next plus away, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட்ங்கிறது somebody வருமா அப்படின்னா எப்பயுமே நம்ம இந்த somebody இல்லனா nobodyன்னு இருந்தாலே அதை omit பண்ணணும். சோ அதனால இதுக்கு ஆப்ஜெக்ட் வராது. சரி, இப்போ passive voice பாருங்க. My book has been taken away. இதுக்கு தமிழ் மீனிங் பாருங்க. எனது புத்தகம் எடுத்துச் செல்லப்பட்டு இருக்கிறது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. No one has bought the tickets. இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. இந்த சென்டென்ஸ்னுடைய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா no one இருக்கு. சோ இது பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது no one omit பண்ணிரணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு தமிழ் மீனிங் பாருங்க. யாரும் டிக்கெட் வாங்கி இருக்கவில்லை. சரி, இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம அனலைஸ் பண்ணலாம். பாருங்க, இதுல சப்ஜெக்ட் no one, verb has bought. சோ இந்த has boughtங்கிறது present perfect tense, நிகழ்முற்று காலத்துல இருக்கு இந்த verb. அடுத்தது ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா the tickets. சோ இத நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறோம். பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்துரும், சப்ஜெக்ட் ஒமிட் ஆயிரும். சோ no one வந்திருந்தா அதை ஒமிட் பண்ணணும். சரி, இப்ப பாருங்க, சப்ஜெக்ட்ங்கிறது the tickets. the ticketsங்கிறது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூரல். டிக்கெட் இருந்தாதான் சிங்குலர், இங்க டிக்கெட்ஸ் வந்திருக்கிறதுனால இது ப்ளூரலா இருக்கு சப்ஜெக்ட். சரி, அடுத்தது has bought, present perfect tense. இந்த has bought passive voice மாறும்போது has இல்லனா have வரும், been வரும், verb past participleல வரும். சரி, இங்க has வருமா have வருமானா இங்க சப்ஜெக்ட் ப்ளூரல்ல இருக்கு, அதனால have தான் வரும். சப்போஸ் the ticket ன்னு இருந்ததுன்னா has போடலாம். சோ இங்க tickets ன்னு வந்திருக்கிறதுனால have யூஸ் பண்றோம். சோ have not been bought அப்படின்னு வரும். அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்து வராது, no one, ஏன்னா இது ஒமிட் பண்ணிடுறோம். சோ இப்போ பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம் பாருங்க. the tickets have not been bought. தமிழ் மீனிங் டிக்கெட்டுகள் வாங்கி இருக்கப்படவில்லை. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்றதுங்கறத பார்க்கலாம். அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல yes no question sentences. First example, did he write a letter? இந்த சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதுல yes no. எப்படி yes no அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மீனிங் பாருங்க. அவன் கடிதம் எழுதினானா. இந்த சென்டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா did plus write wrote. சோ wrote ன்னு இருந்ததுதான் did plus write-ஆ மாறி இருக்கு. அப்ப பாருங்க, இந்த சென்டென்ஸ் he wrote a letter, இதுதான் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல verb wrote. இந்த verb எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னா past tense, கடந்த காலத்துல இருக்கு. அவன் கடிதம் எழுதினான். இந்த சென்டென்ஸ் கொஸ்டின் டேக்கா மாறும்போது did plus write ஆகி அந்த didங்கிறது சென்டென்ஸ்னோட பிகினிங்க்கு போயிடும். சோ he wrote a letter தான் did he write a letterன்னு மாறி இருக்கு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா. சரி, இந்த சென்டென்ஸ்க்கு ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு எஸ் இருக்கும் இல்லைன்னா நோ இருக்கும். சோ எஸ்ன்னு இருந்ததுன்னா எஸ் he wrote a letter. சப்போஸ் நோ இருந்தது அப்படின்னா நோ he did not write a letter. சோ இந்த சென்டென்ஸ்க்கு, இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ரெண்டு ஆன்சர் கொடுக்க முடியும். ஒன்னு எஸ், எஸ்ன்னு இருந்ததுன்னா எஸ் he wrote a letterன்னு சொல்லணும். ஒருவேளை நோ இல்ல அவர் லெட்டர் எழுதல அப்படின்னா நோ he did not write a letterன்னு சொல்லணும். சரி, சோ இங்க எஸ் நோ அப்படின்னு ஆன்சர் வர்றதுனால இந்த சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல எஸ் நோ. சரி, இந்த சென்டென்ஸை நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தலாம். இந்த பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறதுக்கு நாம இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை எடுத்துக்கணும். he wrote a letter. இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் he, அடுத்தது verb பாத்தீங்கன்னா wrote. wroteங்கிறது அதாவது did plus write தான் wrote-ஆ இருக்கு. சோ wroteங்கிறது past tenseல இருக்கு, கடந்த காலத்துல இருக்கு.
ஆப்ஜெக்ட் எ லெட்டர். இப்போ நம்ம இத ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறோம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிரும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் போயிடும். பாருங்க சப்ஜெக்ட் எ லெட்டர். இங்க லெட்டர்ங்கிறது சிங்குலர் ஒருமையில தான் இருக்கு, ஒரே ஒரு லெட்டர் தான். சப்போஸ் லெட்டர்ஸ்னு இருந்ததுன்னா ப்ளூரல்னு வரும். இப்போ வெர்ப் பாத்தீங்கன்னா ரோட். பாஸ்ட் டென்ஸ்ல வெர்ப் பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது was இல்லைனா were யூஸ் பண்ணனா verb past participle இருக்கணும். சரி, இதுல சப்ஜெக்ட் லெட்டர்னு இருக்கு, அதனால was யூஸ் பண்றோம். சப்போஸ் லெட்டர்ஸ்னு இருந்ததுன்னா were யூஸ் பண்ணணும். சோ இங்க லெட்டர்னு இருக்கிறதுனால was யூஸ் பண்ணிருக்கோம். verb write, wrote, written. சோ past participle எழுதி இருக்கோம். அடுத்தது ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஹீங்கிறது ஹிம்மா மாறிடுச்சு. இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம he wrote a letter நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தலாம். A letter was written by him. So இந்த சென்டென்ஸ நம்ம क्वेश्चन டேகா மாத்தணும். So क्वेश्चन டேகா மாத்தும்போது was writtenல wasங்கிறது auxiliary verb. So auxiliary verb சென்டென்ஸோட பிகினிங்க்கு போயிடும், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது. அப்போ was a letter written by him. So பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் did he write a letter நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தணும்னா was a letter written by him. கடிதம் அவனால் எழுதப்பட்டதா. செகண்ட் எக்ஸாம்பிள், is he watching us? இந்த சென்டென்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்ல yes no. சோ இதனுடைய தமிழ் மீனிங் அவன் எங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறானா. இந்த சென்டென்ஸ் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா he is watching us. இதுல is watchingங்கிறது verb. இந்த verb present continuous tense நிகழ் தொடர் காலத்துல இருக்கு. சரி, இந்த சென்டென்ஸ் தான் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது isங்கிறது சென்டென்ஸோட பிகினிங்க்கு போயிருச்சு. சோ is he watching us னு மாறிடுச்சு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா. சரி, இந்த சென்டென்ஸ் yes no சென்டென்ஸ் அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்க்கலாம். is he watching usக்கு ஆன்சர் ஒன்னு yes இருக்கும், இல்லைன்னா no இருக்கும். yes னு இருந்ததுன்னா yes he is watching us. சப்போஸ் no னு இருந்தது அப்படின்னா no he is not watching us. சோ இங்க yes no வரதுனால இந்த இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் yes no சென்டென்ஸ். சரி, இந்த சென்டென்ஸ் எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறது அப்படின்னா he is watching us நம்ம ஃபர்ஸ்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்திரலாம் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து. அப்ப பாருங்க இதுல சப்ஜெக்ட் he, verb is watching. is watchingங்கிறது present continuous tense. அடுத்தது usங்கிறது ஆப்ஜெக்ட். இப்ப பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தும்போது சோ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டா மாறிடும். us அப்படிங்கிறது we, we னு இருக்கிறதா us ஆ மாறும். சோ இங்க us இருக்கு, சோ நமக்கு அத பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தும்போது we னு மாறிடும். இந்த weங்கிறது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூரல். நாம் இதுக்கு மீனிங் அப்ப நிறைய பேர் இருக்கும் இல்லையா, சோ ப்ளூரல். verb is watchingங்கிறது present continuous tense. present continuous tense passive voice rules என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா is இல்லனா are வரும், being வரும், verb past participle இருக்கும். அப்ப இங்க சப்ஜெக்ட் we னு இருக்கிறதுனால is யூஸ் பண்ண முடியாது, are தான் யூஸ் பண்ணணும். சோ are being watched. இப்போ ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா heங்கிறது him ஆ மாறிடுச்சு. சோ இந்த சென்டென்ஸ் he is watching us எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறது பாருங்க. we are being watched by him. இந்த சென்டென்ஸ் क्वेश्चन டேகா மாறும்போது are சென்டென்ஸோட பிகினிங்க்கு போயிடும். are we being watched by him? சோ இந்த சென்டென்ஸ்க்கு is he watching us பாசிவ் வாய்ஸ் பாருங்க. are we being watched by him? அதுக்கு தமிழ் மீனிங் நாம் அவனால் கவனித்துக் கொண்டு இருக்கப்படுகிறோமா. Next, questions begin with WH word. What, which, when, who இந்த மாதிரி word இருக்கக்கூடிய சென்டென்ஸ எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். First example, who will accept this? இந்த சென்டென்ஸ் question tag sentence. இது WH sentence. who னு ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ இந்த சென்டென்ஸ்னுடைய தமிழ் மீனிங் யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்திரம். இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் who, verb will accept, will acceptங்கிறது future tense, ஆப்ஜெக்ட் this. பாருங்க பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது சப்ஜெக்ட் whoன்னு இருக்கிறது by whom-ஆ மாறிடும். will accept அப்படிங்கிறது future tense. future tenseல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது will இல்லனா shall யூஸ் பண்ணணும், be யூஸ் பண்ணணும், verb past participle இருக்கணும். ஸோ இங்க will accept இருக்கு, நம்ம will be acceptedன்னு மாத்தணும். அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் thisங்கிறது thisஆ தான் இருக்கும். இதுக்கு பாருங்க ஆன்சர் by whom will this be accepted. இது யாரால் ஏற்றுக்கொள்ளப்படும். Second example, who has arranged this meeting? இந்த சென்டென்ஸ் question tag sentence. இந்த சென்டென்ஸ் உடைய beginning who வந்திருக்கு. இப்ப பாருங்க இதனுடைய தமிழ் மீனிங் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்து இருப்பது யார். இந்த ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தணும். இதுல சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா who, அடுத்தது verb பாத்தீங்கன்னா has arranged. has arrangedங்கிறது present perfect tense, நிகழ்முற்று காலம். அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா this meeting. இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தும்போது whoங்கிறது by whom-ஆ மாறிடும். அடுத்தது verb present perfect tenseல இருக்கிறதுனால பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது has இல்லனா have யூஸ் பண்ணணும், been வரணும், verb past participle இருக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா has been arranged, verb has arrangedங்கிறது has been arranged-ஆ மாறிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட் this meeting அதான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா by whom has this meeting been arranged. இந்த சந்திப்பு யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. Third example, when will you finish the building? இது question tag sentence. இந்த சென்டென்ஸோட பிகினிங்ல when வந்திருக்கு. சோ இதனுடைய தமிழ் மீனிங் பாருங்க, நீங்கள் எப்போது கட்டிடம் கட்டி முடிப்பீர்கள். இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாறுது. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா when you, அடுத்தது நெக்ஸ்ட் verb பாத்தீங்கன்னா will finish. will finishங்கிறது future tense, எதிர்காலம். அடுத்தது the buildingங்கிறது ஆப்ஜெக்ட். இப்ப பாசிவ் வாய்ஸ்க்கு மாறும்போது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்துரும். இந்த whenங்கிறது இந்த சென்டென்ஸோட பிகினிங்ல தான் இருக்கும். அப்ப பாருங்க இங்க இருக்கக்கூடிய தி பில்டிங் சப்ஜெக்ட்டுக்கு வந்துருச்சு, when அப்படியே தான் இருக்கும், பிகினிங்ல தான், சென்டென்ஸோட பிகினிங்ல தான் இருக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் verb பாத்தீங்கன்னா will finishங்கிறது will be இல்லனா shall be plus verb past participle இருக்கணும். சோ இங்க வந்து will be finished அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் youங்கிறது by you-ஆ மாறிடும். இப்ப பாருங்க ஆன்சர் when will the building be finished by you. உங்களால் எப்போது கட்டிடம் கட்டி முடிக்கப்படும். Fourth example, how did they do this? இந்த சென்டென்ஸ் question tag sentence. இந்த சென்டென்ஸோட beginning howன்ற வேர்டு வந்திருக்கு. சோ இந்த சென்டென்ஸோட தமிழ் மீனிங் பாருங்க, அவர்கள் இதை எப்படி செய்தார்கள். இந்த சென்டென்ஸினுடைய அஃபர்மேட்டிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they did this. இந்த they did thisங்கிற சென்டென்ஸ்ல didங்கிறது verb, அந்த verb past tenseல இருக்கு. சோ didனுடைய ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா did equal to did plus do. அப்போ question tag மாறும்போது இந்த சென்டென்ஸ் did they do this, அப்போ அதுக்கு முன்னாடி howங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கிறாங்க. சரி, அப்போ how did they do thisங்கிற சென்டென்ஸை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப பாருங்க இதுல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா they, howங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கணும் இனிஷியலா. சோ how plus they. அடுத்தது நெக்ஸ்ட் verb பாத்தீங்கன்னா did. didங்கிறது past tenseல இருக்கு, கடந்த காலத்துல இருக்கு. ஆப்ஜெக்ட் this. இப்போ நம்ம இத பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்தும்போது how அப்படியே தான் ஒரு சென்டென்ஸோட பிகினிங். இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் this வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்துரும். இங்க didங்கிற verb past tenseல இருக்கிறதுனால ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது
வாஸ் இல்லைன்னா வேர் வரும், வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கும். ஸோ இங்க நம்ம திஸ்ன்னு வரதுனால வாஸ் யூஸ் பண்றோம். ஸோ வாஸ் டன். அடுத்தது ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா தே வந்திருக்கு, அதாவது சப்ஜெக்ட் தான் ஆப்ஜெக்டா மாறிடும் பாசிவ் வாய்ஸ்ல. அப்ப இங்க இருக்கக்கூடிய தே வந்து பை தெம்மா மாறிடும். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஹவ் வாஸ் திஸ் டன் பை தெம். இதுக்கு தமிழ் மீனிங் இது அவர்களால் எப்படி செய்யப்பட்டது.